வணக்கம் மக்களே. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டது. அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், விஜய் உங்களுக்கு ஃபஸ்ட்டு படத்தில் பிடிக்குமா, அதுக்கப்புறம் நிறைய படம் நடித்து அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிக்குமா, படத்தில் மட்டும் எப்படி நீங்கள் அவ்வளோ படம் நடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு விஜய் பிடிக்க ஆரம்பிச்சது, ஆனால் அரசியலில் வந்த உடனே அவர் தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு கேட்டுருப்பாங்க. ஆக்சுவலாக எனக்கே பார்த்தீங்கன்னா துல்லாத மனம் துல்லும் நடிக்கும் போது தான் அது வரைக்கும் விஜய் துல்லாத மனம் துல்லும் அந்த படத்தை பார்த்துட்டு தான் ஓரளவுக்கு ஓகே நல்ல ஒரு ஆக்டரு அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து. அந்த துல்லாத மனம் துல்லும் வரதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி எத்தனை படம் நடிச்சிருப்பார், ஒரு 15-20 படம் நடிச்சிருப்பார். அந்தளவுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கேரி பண்ணி வந்ததுனால தானே அந்த படத்தில் அவர் நல்லபடியாக நடிக்க முடியும். அதே மாதிரி அரசியலும் வரத்துக்கு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆகட்டுமே, இல்லை ஒரு 10 வருஷமே ஆகட்டுமே, அந்த எக்ஸ்பீரியன்ஸை கேரி பண்ணி வரட்டுமே. அதுக்கப்புறமா அவரை நம்ம என்கரேஜ் பண்ணுவோம், அவரை சப்போர்ட் பண்ணுவோமே. இப்போது அவர் இப்போ ஜஸ்ட் என்ட்ரியாக இருக்கார். இந்த மூவியில் எப்படி என்ட்ரி ஆனாரோ அது மாதிரி அரசியல் என்ட்ரி ஆகிருக்கார். அவர் 10 படம் நடிக்கட்டும், அது மாதிரி ஒரு 10 வருஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் யோசிப்போம் இவரோட செயல்பாடை பார்த்து முதலமைச்சர் வேட்பாளரா இல்லை எப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்போ தான் நல்லது, அதான் நியாயம். ஓகே, எல்லாரும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.